ஸோ வெல்கம் பேக் ஃபிஷ்லேண்ட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கேட்கன்னு நான் எப்பயும் வழக்கமாக சாப்பிட்ற ஒரு தோசை கடையில் போய் கேட்க போகிறோம். அதான் இந்த வீடியோவில் வரப்போகுது. நான் வந்து ஃபுட் ட்ரக் மாதிரி ஆரம்பிக்கணும், இல்லைனா ஒரு ரோட் சைடு தோசை கடை போட்டா கடை மாதிரி ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ட்ரீமு. ஸோ அதுக்காண்டி நான் ரெகுலராக சாப்பிட்ற ஒரு கடைக்காரன்ட்ட போய் பிஸ்னஸ் ஐடியா கேட்கன்னு இன்றைக்கி காலையில் கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க. ஸோ அப்பேரண்ட்லி இப்போ என்ன ஆகிடுச்சு, நான் போனேன், அங்கே அந்த ஓனர் வந்து ஓனர் இல்லை ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா, அவர் வந்து வெளியே போயிருக்காருப்பா தம்பி, இங்கே போயிருக்காரு அங்கே போயிருக்காருன்ட்டாங்க. லைக் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண பிடிக்காதுங்கிறது தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. அங்கே போயிட்டு கேட்டேன், மற்றவங்கள்ட்ட பேசினேன், அவங்களுக்கு பெருசாக புரியல. அப்புறம் மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி அவருக்கெலாம் ஓனருக்கு படிப்பறிவில் இல்லைப்பா, அவர்கிட்ட போய் என்னத்தை பேச போகிறீங்க, அவரெலாம் ஒன்றும் பேச மாட்டாருன்றாங்க. அவர் கடை பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கேட்கன்னு போயிருக்கேன். படிப்பறிவு இருக்காதுன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. இவ்வளோ நல்லா ஒரு கடை நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே எதுவும் ஒரு ஈகோ இதா என்னன்னு தெரில. ஏன்னா ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம். தட் ஓனர் கை அவன் என்ன பண்ணான், அவனே எதுக்கு திட்டுற நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு திரும்ப 8 o'clock போய் செக் பண்ண போகிறேன். நாளைக்காவது அவர் ஓனர் இருக்காரா, பேச முடியுதான்னு பார்ப்போம் மாதிரி. ஏன்னா ஆஃப்டர்நூன் ஆர் டின்னர் டைம்னால் அங்கே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும், கஸ்டமர் க்ரௌடு. ஸோ அவர் தான் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ வா அப்படின்னாரு. மார்னிங் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, நீ போனேன். ஸோ நாளைக்கு திரும்ப போய் என்னென்னு செக் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட்.